துரை வைகோவுக்கு அமைச்சர் ஆசை. திமுக கூட்டணியிலிருந்து விலகும் மதிமுக. மல்லை சத்யா பரபரப்பு பேட்டி. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி நடைபெற்ற மதிமுக உயர்நிலை குழு, மாவட்ட செயலாளர்கள், ஆட்சி மன்ற குழு, அரசியல் ஆலோசனை குழு, தலைமை கழக செயலாளர்கள் கூட்டத்தில் வைகோவின் மகன் துரை வைகோவுக்கு கட்சியில் பதவி கொடுக்கப்பட்டது. கட்சி பணியை செய்யாத ஒருவருக்கு கட்சி பதவி கொடுத்தது மதிமுக தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மதிமுக மாநில இளைஞரணி செயலாளர் ஈஸ்வரன் மதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். மேலும் பலர் விலகினார். அத்துடன் மதிமுக தொடங்கியது முதல் உடன் இருக்கும் மல்லை சத்யா புறக்கணிக்கப்பட்டு வைகோவின் மகன் என்ற காரணத்திற்காக பதவி வழங்கப்பட்டதாக பல பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருந்தன. அதன் நீட்சியாக வைகோ துரை வைகோ பிரச்சனை உருவெடுத்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன் துரை வைகோவுக்கும் மதிமுக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டது. அப்போது துரை வைகோ கட்சியை விட்டு விலக உள்ளதாக அறிக்கை வெளியிட்டார். இந்த பிரச்சனையில்தான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் மூத்த தலைவர்கள் தலையிட்டு இருவரையும் சமாதானம் செய்து வைத்தனர். இந்த நிலையில் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளித்த வைகோ, மல்லை சத்யாவை உடன் பிறவாத தம்பியாகத்தான் நினைத்தேன். என்னை பற்றி மிக மோசமாக பேசக்கூடிய நபர்களுடன் தொடர்பில் இருக்கிறார். பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்தது போல எனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்துவிட்டார். கட்சியில் இருந்து யார் வெளியேறினாலும் தாராளமாக வெளியேறிக் கொள்ளலாம். யார் வெளியேறினாலும் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மல்லை சத்யாவின் பின்னணியில் திமுக இருப்பதாக கூற முடியாது. அது உண்மையும் இல்லை என்று பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வைகோ குறித்து தனியார் ஊடகத்தில் பேசிய மல்லை சத்யா, வைகோ சொன்ன வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாத மனவேதனையில் இருக்கிறேன். துரோகம் செய்தேன் என்று கூறியதற்கு பதிலாக எனக்கு விஷம் கொடுத்திருக்கலாம். குடும்ப அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கிய வைகோ துரை வைகோவுக்காக கொள்கையையே மாற்றிக்கொண்டு விட்டார். கட்சி தலைமையை மகனுக்கு வழங்குவதற்கு தயாராகிவிட்டார் என பேசியிருக்கிறார். மதிமுகவுக்கு என்று அறக்கட்டளை சார்பில் ஒரு 5000 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது. அந்த சொத்து தனக்கு பின்னால் தன் வாரிசுக்கு தானே கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் வைகோ இவ்வாறு செய்கிறார். இது ஒரு வெளிப்படையான வாரிசு அரசியல். அவர் எதை எதிர்த்து கட்சி துவங்கினாரோ இதையேதான் அவரும் செய்கிறார். மேலும் திமுகவிடம் சென்று எந்த காரணத்தை கொண்டும் மல்லை சத்யா திமுகவில் சேரக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டு வந்துள்ளார் என பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இதற்கிடையில் மக்கள் மன்றத்தில் நீதி கேட்டு ஆகஸ்ட் 2 மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தலைமையில் உண்ணாவிரத அறப்போராட்டம் சென்னை தீவுத்திடல் அருகே சிவனானந்த சாலையில் நடைபெற்றது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மல்லை சத்யா, காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா என்று தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது துரை வைகோ மத்திய அமைச்சராக ஆசைப்படுகிறார். அதனால்தான் மதிமுக பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது. எங்கே நான் கட்சியை கைவிடுவேனோ என்ற அச்சத்தில் தான் என்னை விளக்க முயல்கிறார். மேலும் மதிமுக விரைவில் கூட்டணி மாறும். வைகோவின் தலையீடு இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களை நீக்கும் அதிகாரத்தை துரை வைகோவுக்கு யார் கொடுத்தது என பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார் மல்லை சத்யா. இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.